சரி வாங்க, அந்தமானுக்கு ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான் பண்ணலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க கனவு அந்தமான் பயணத்தை எப்படி நனவாக்குறதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். இஷானிநாத் சொல்ற மாதிரி அந்தமான் வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்ல, அது ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன். அங்க போயிட்டு வந்தா அந்த நினைவுகள் நம்மள விட்டு போகாது. வாழ்க்கையோட சில சிறந்த நாட்களோட ஒரு ஃபிளாஷ்பேக்கா நம்ம கூடவே இருக்கும். அப்போ இவ்ளோ தூரத்துல இருக்கிற இந்த தீவுக்கு ஏன் எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறாங்க? அதுல அப்படி என்னதான் ஸ்பெஷல்? வாங்க பார்க்கலாம். முதலாவதா அங்க இருக்கிற பீச்சஸ். அடடா, சும்மா கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பீச்சில் இருக்கீங்க, காலுக்கு கீழே பஞ்சு மாதிரி வெள்ளை மணல், கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி கிறிஸ்டல் கிளியர் தண்ணி. சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இருக்கவே முடியாது. வெறும் அமைதி மட்டும் இல்ல, அட்வென்ச்சர் பிரியர்களுக்கு இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். ஸ்கூபா டைவிங், ஸ்நார்க்கலிங்னு உலக தரத்துல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அனுபவிக்கலாம். கடலுக்கு அடியில ஒரு புது உலகமே இருக்கு. கலர் கலரா பவளப்பாறைகள், விதவிதமான மீன்கள், செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இந்த இயற்கை கிராசத்தாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. இந்தியாவோட சுதந்திர போராட்ட தியாகங்கள்ல இருந்து அங்க வாழ்ற பழங்குடி மக்களோட பாரம்பரியம் வரைக்கும் ரொம்ப ஆழமான மனசு தொடர ஒரு வரலாறு இந்த மண்ணுல புதைஞ்சிருக்கு. சோ இது வெறும் அழகு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. சரி, அந்தமானோட ஈர்ப்பு என்னன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிளானோட ஸ்டெப்புக்குள்ள போலாம். அதாவது எப்போ போறது, எவ்வளோ நாள் தங்குறதுன்னு முடிவு பண்றது. எல்லாரும் முதல்ல கேக்குற கேள்வி இதுதான். அந்தமானுக்கு போக பெஸ்ட் டைம் இது. இதுக்கு பதில் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றத பொறுத்து இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கான ஆப்ஷன்ஸை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டியிருக்கோம். உங்களுக்கு சூப்பரான வெதர், அமைதியான கடல், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் என்ஜாய் பண்ணணும்னா அக்டோபர்ல இருந்து மே மாசம் வரைக்கும் பிளான் பண்ணுங்க. இதுதான் டூரிஸ்ட் சீசன். இல்ல, எனக்கு கூட்டம் வேணாம், செலவும் கம்மியா இருக்கணும், கொஞ்சம் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசத்துல போலாம். செலவு ரொம்பவே கம்மியாகும். அடுத்த கேள்வி, எத்தனை நாள் தேவைப்படும்? அங்க 500க்கும் மேல தீவுகள் இருக்கு. எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ எவ்வளோ நாள் பிளான் பண்றது கரெக்டா இருக்கும்? பொதுவா ஒரு 5ல இருந்து 6 நாள் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப அவசரப்படாம முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதுதான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஓகே, எப்போ போகணும், எவ்வளோ நாள் இருக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எங்கெல்லாம் போகணும்? வாங்க உங்க பயணத்துக்கான ஒரு மேப் ரெடி பண்ணலாம். நீங்க அந்தமானுக்குள்ள நுழையிறதே போர்ட் பிளேர் வழியாதான். இதுதான் அந்தமானோட தலைநகரம். இங்கதான் உங்க பயணம் ஆரம்பிக்குது. இங்க பார்க்கறதுக்கு நிறைய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருக்கு. கட்டாயமா பார்க்க வேண்டிய இடங்கள்ல முதல்ல வர்றது செல்லுலார் ஜெயில், அதாவது காலாபாணி. அங்க சாயங்காலம் நடக்கிற லைட் அண்ட் சவுண்ட் ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களோட கதையை கேட்கும்போது உண்மையிலேயே மெய்சில் எடுத்துடும். அப்புறம் ராஸ்தீவுக்கு போங்க. அங்க பிரிட்டிஷ் காலத்து கட்டடங்களோட இடிபாடுகளை பார்க்கலாம். இது போக கார்பின்ஸ்கோ பீச், சிட்டியா டாப், சன்செட் பாயிண்ட்னு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. போர்ட் பிளேர்ல இருந்து அடுத்ததா நம்ம போக போறது ஹேவ்லாக் தீவுக்கு. ஒரு ஃபெர்ரியில ஏறி போனீங்கன்னா ஒரு பீச் பாரடைஸ்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த இடம் அதோட உலக புகழ்பெற்ற பீச்சுகளுக்கும் ஜாலியான சூழலுக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஹேவ்லாக் இப்போ ஸ்வராஜ் த்வீப்னு சொல்றாங்க. இங்கதான் ஆசியாவோட பெஸ்ட் பீச்னு அவார்ட் வாங்கின ராதாநகர் பீச் இருக்கு. கண்டிப்பா போக வேண்டிய இடம். ஆனா அங்க ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுதான் நைட் கயாக்கிங். சுத்தி குரோமேஷனா இருட்டு. நீங்க கயாக் பண்ணும்போது தண்ணியில சின்ன சின்னதா மின்மினி பூச்சி மாதிரி ஒளிரும். அதுக்கு பேரு பயோலுமினசன்ஸ். அந்த அனுபவத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. ஹேவ்லாக்ல கொஞ்சம் ஜாலியான லைவ்லியான வைப் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அமைதியான ரிலாக்ஸ்டான ஒரு இடம் வேணும்னா அடுத்ததா நீல் தீவுக்கு போங்க. இது ஒரு சின்ன அழகான தீவு. நீல் தீவு, அதாவது ஷஹீத் ட்ரீப், முழுக்க முழுக்க இயற்கையோட அழகுதான். அங்க நேச்சுரல் பிரிட்ஜ்னு ஒரு பாறை அமைப்பு இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் லக்ஷ்மண்பூர் பீச்ல இருந்து சன்செட் பார்க்கறது ஒரு தனி அழகு. பாரத்பூர் பீச்ல கிளாஸ் பாட்டம் போட்ல போய் பவழப்பாறைகளை பார்க்கலாம். அமைதியை விரும்புறவங்களுக்கு இது ஒரு சரியான இடம். சரி, எங்கெல்லாம் போகணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ சில பிராக்டிக்கலான விஷயங்களை பத்தி பேசலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்க ட்ரிப் ரொம்ப ஸ்மூத்தா, எந்த டென்ஷனும் இல்லாம போகும். ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு ஃபெர்ரி தான் ஒரே வழி. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு: கவர்மெண்ட் ஃபெர்ரி, பிரைவேட் ஃபெர்ரி. பிரைவேட் ஃபெர்ரிஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனா வேகமா போகும், ஏசி வசதியெல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் ஃபெர்ரிஸ் விலை கம்மி, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், வசதிகளும் பேசிக்கா தான் இருக்கும். பட்ஜெட்டை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் டிக்கெட்ஸை முன்னாடியே புக் பண்றது ரொம்ப முக்கியம். தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் நிறைய இருக்கு. ரொம்ப பேசிக்கான ஹோட்டல்ஸ்ல இருந்து செம்ம லக்ஸூரியான ரிசார்ட்ஸ் வரைக்கும் எல்லா ஆப்ஷனும் போர்ட் பிளேர், ஹேவ்லாக், நீல் தீவுகள்ல கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்தமான் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலம். அங்க இருக்கிற இயற்கை அழக நாம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை.
அதனால சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க, பவளப்பாறைகளை தொடாதீங்க, பாதுகாக்கப்பட்ட பழங்குடியினர் பகுதிகளுக்குள்ள போகாதீங்க. ஒரு பொறுப்பான டூரிஸ்டா நடந்துக்கலாம். சரி, எல்லா பிளான் பண்ணியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்துல சில ப்ரோ டிப்ஸ். ஃபர்ஸ்ட், உங்க ஃப்ளைட்ஸ், ஃபெரி டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் 1-2 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. ரெண்டாவது, தீவுகள்ல நெட்வொர்க் ரொம்ப வீக்கா இருக்கும், சோ ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ்க்கு ரெடியா இருங்க. மூணாவது, கையில கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் ஏடிஎம் இருக்காது. கடைசியா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கின இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட மட்டும் போங்க. உங்க பாதுகாப்பு தான் முக்கியம். அப்புறம் லேசான துணி, சன்ஸ்கிரீன், தேவையான மருந்து மாத்திரைகளை மறக்காம எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா, சரியா பிளான் பண்ணா அந்தமான்ல எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொமான்ஸா, அட்வென்ச்சரா, இல்ல அமைதியான ஓய்வா, உங்க அந்தமான் கதை எப்படி இருக்க போகுது?